பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகள் அடுத்தடுத்து வரவுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் சாரல் மழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து 62 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1549 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வினாடிக்கு 769 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டாலும் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவையிலிருந்து இன்று தன்பாத் புறப்படும் விரைவு ரயில் 8 மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக வழக்கமாக கோவையிலிருந்து காலை 7:50 மணிக்கு புறப்படும் ரயில் 8 மணி நேரம் 25 நிமிடங்கள் தாமதமாக மாலை 4:15 மணிக்கு புறப்பட தன்பாத் சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயில் முதன்முறையாக சென்னை ரேணிகுண்டா அரக்கோணம் பிரிவில் அதிநவீன தானியங்கி சிக்னல் முறை பொருத்தப்பட்டுள்ளது. ரயில்வே மற்றும் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இணைந்து செயல்படுத்திய இந்த திட்டம் ரயில்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் இயக்க உதவுகிறது. கவச், சிடிசி, எல்டிஇஆர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு இந்த பிரிவு தயாராக உள்ளது. இதனால் ரயில் தாமதங்கள் குறையும், பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்களின் பாதுகாப்பு உயரும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அதிநவீன தானியங்கி சிக்னலின் முறை ஒரே நேரத்தில் ஒரு தடத்தில் ஒரு ரயிலை மட்டுமே அனுமதிக்கும் என்று அதிகாரிகள் கூறினர். சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்காக குடிநீர் வாரியத்தில் 450 புதிய லாரிகளுக்கு ஒப்பந்த ஆணை வழங்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் கணக்கிட்டு புதிய ஒப்பந்த ஆணையை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் வழங்கியுள்ளார். ஓராண்டாக நீடித்து வந்த லாரி குடிநீர் பிரச்சினைக்கு புதிய ஆணை வழங்கியதன் வாயிலாக விடிவு கிடைத்திருப்பதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனிமேல் தடையில்லாமலும் காலதாமதம் ஏற்படாமலும் குடிநீர் வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45.52 அடியை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 500 கனஅடி உபரிநீர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை அதிகரித்தால் உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி, கோதையாறு உள்ளிட்ட ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4789 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடிக்கு மேல் உயர்ந்து 130.35 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழகத்திற்கான நீர் திறப்பு 1733 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 7500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 90 அடியில் தற்போது 87.83 அடியை எட்டியிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி 6000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மெரினா காமராஜர் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்ற உள்ளதாக வெளியான தகவலை சென்னை மாநகராட்சி மறுத்துள்ளது. சாலை விரிவாக்கத்திற்காக உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான தலைவர்களின் சிலைகள் அகற்றப்படும் என்று தகவல் வெளியானது. இந்நிலையில் தற்போது சாலையை விரிவாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மாநகராட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்குவது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. எமிஸ் செயலியில் உள்ள மாணவர்களின் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என பள்ளியின் தலைமை ஆசிரியர்களால் சரிபார்க்கப்பட்ட பின்னரே மாணவர்களுக்கு பேருந்து பயண அட்டை வழங்க இயலும். இதனையடுத்து மாணவர்கள் தற்போது பயிலும் வகுப்பு, புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து திருத்தங்கள் இருப்பின் அவற்றை தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதன் விவர அறிக்கையை மாவட்ட வாரியாக தொகுத்து இயக்குநரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி திறக்கப்பட்டு 2 வாரங்களான நிலையில் இதுவரை இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படாத நிலையில் தற்போது இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு பேருந்தை மதுபோதையில் இயக்கிய ஓட்டுநர் பேருந்து நிலையத்தையே மீண்டும் மீண்டும் சுற்றி வந்து மானாமதுரை வந்துவிட்டதாக கூறியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர்.
திருப்பத்தூரில் இருந்து அரசு பேருந்து வழக்கம் போல் பயணிகளை ஏற்றிக்கொண்டு மானாமதுரைக்கு புறப்பட்டது. ஆனால் மதுபோதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மானாமதுரைக்கு செல்லாமல் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தை சுற்றி வந்து நிறுத்தியுள்ளார். இதனால் பதட்டமடைந்த பயணிகள் அனைவரும் அலறியடித்து கீழே இறங்கினர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஓட்டுநர் மனோகரனை பேருந்திலிருந்து இறங்குமாறு கூறியுள்ளனர். ஆனால் இறங்க மறுத்து தானே மானாமதுரைக்கு பேருந்தை இயக்குவதாக கூறினார். இதையடுத்து காவலர்கள் அவரிடம் கனிவாக கூறி பேருந்திலிருந்து இறக்கிவிட்டுள்ளனர். பின்னர் மாற்று ஓட்டுநர் வரவழைக்கப்பட்டு மானாமதுரைக்கு பேருந்து இயக்கப்பட்டது. நீர்வரத்து சீராகாததால் நெல்லையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அகஸ்தியர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் 147 மில்லிமீட்டர் மழையும், சிறுவாணி அடிவார பகுதியில் 79 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரைச்சாவடி தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வாய்க்காலில் வினாடிக்கு 100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் அவரைக்காய் மற்றும் புடலங்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ அவரைக்காய் 35 ரூபாயாகவும் 27 ரூபாய்க்கு விற்கப்பட்ட புடலங்காய் 17 ரூபாயாகவும் சரிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். 120 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் நிலை தடுமாறி பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். அய்யனார்புரத்தைச் சேர்ந்த 17 வயதான ஹரிஹரன் என்ற பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனியார் பள்ளி வாகனத்தை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நிலை தடுமாறி பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிவேகத்தில் பயணித்து இடதுபுறமாக பேருந்தை முந்த முயன்றதால் விபத்து ஏற்பட்டிருப்பது சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் யானை தாக்கி முதியவர் உயிரிழந்தார். கீழாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ராஜு தினமும் தனது மாடுகளை வனப்பகுதியை ஒட்டியுள்ள தரிசு நிலத்திற்கு மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வது வழக்கம். அதன்படி ராஜு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற நிலையில் மாடுகள் மட்டுமே வீடு திரும்பின. ராஜு வராததால் அவரது குடும்பத்தார் மற்றும் ஊர் மக்கள் சென்று தேடிய போது உடலில் காயங்களோடு ராஜு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த கடம்பூர் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானை தாக்கி ராஜு உயிரிழந்ததை உறுதி செய்தனர். தேனி மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 29 லட்சத்தை வழிப்பறி செய்த வழக்கில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏடிஎம்மில் பணம் வைக்க சென்ற 3 பேரிடம் கத்தி முனையில் பணம் பறிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து வாகனத்தின் பதிவெண்ணின் அடிப்படையில் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த மாதம் வீட்டிலிருந்து 129 சவரன் தங்க நகைகள், 2.2 கிலோ வெள்ளி மற்றும் 21 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லையில் நடந்த வாகன தணிக்கையின் போது கார்த்திக் மற்றும் விஜயகுமார் ஆகிய 2 பேரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள், பணம் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் குடிக்கும் பாலில் அமில பவுடரை கலந்து விற்பவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். குறைந்தபட்ச தண்டனையாக அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் கமல்கிஷோர் தெரிவித்தார். மேலப்பாவூர் பகுதியில் வீட்டில் பால் பண்ணை நடத்தி வந்த நபர் பாலில் அமில பவுடரை கலந்து விற்றது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் ஆய்வில் தெரியவந்தது. இது சர்ச்சையான நிலையில் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் சாலையை விட தாழ்வாக உள்ள வீட்டிற்குள் மழைநீர் வெள்ளம் இருக்க முடியாமல் குடியிருப்பு வாசி ஒருவர் மாற்று வழியை அணுகியுள்ளார். ராமாபுரம் பக்தி வேதாந்த அவென்யூ பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் 20 ஆண்டு பழமையான 3800 சதுரடி வீடு காலப்போக்கில் சாலையை விட 2.5 அடி தாழ்ந்து விட்டது. இதனால் மழைக்காலத்தில் வீட்டிற்குள் வெள்ளம் புகுவது வாடிக்கையாக இருந்துள்ளது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க ஜாக்கிகள் மூலம் வீடுகளை உயர்த்தும் தொழில்நுட்பம் மூலம் தனது வீட்டை உயர்த்த குமார் முடிவு செய்தார். இதற்காக விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தை அணுகி வீட்டின் உயரத்தை 8 அடி உயர்த்தி தரும்படி கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக வீட்டின் உயரத்தை 8 அடி உயர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது. 150 ஜாக்கிகள் உதவியோடு 50 பணியாளர்களை கொண்டு வீட்டை உயர்த்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது 70 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. ராணிப்பேட்டையில் வழக்கறிஞர் சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் ஒருநாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோளிங்கரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சக்கரவர்த்தி என்பவர் கடந்த 11ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஒருநாள் பணியை புறக்கணித்தனர். 20 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பனாங்கும்பியில் மாரியம்மன் பகவதியம்மன் கோவிலில் திருவிழா நடத்த அனுமதி கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருதரப்பு பிரச்சனையின் காரணமாக திருவிழாவுக்கு வருவாய்த்துறை அனுமதி மறுத்தது. ஆனால் ஒரு தரப்பைச் சேர்ந்த மக்கள் திருவிழா நடத்த வேண்டும் என்று கூறி போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. வீட்டின் பீரோவிலிருந்து 20 லட்சம் ரூபாயை எடுத்துக் கொடுத்த தனது மகள் மற்றும் அவரது காதலன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூரைச் சேர்ந்த தந்தை ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்தில் ஆவடி ஆணையரகத்தில் அவர் அளித்துள்ள புகாரில் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரியுள்ளார். காதலன் பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக இதற்கு முன்னர் கல்லூரி மாணவி புகார் அளித்திருந்தார். மளிகை கடை நடத்திய அந்த தந்தை சேர்த்து வைத்த பணத்தை காதலனுக்கு கார் வாங்குவதற்காக மாணவி எடுத்துக் கொடுத்ததாக தெரிகிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயலாளர் வெங்கடேசன் வைப்புத் தொகையில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கடன் நிலுவைத் தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுக்காத நிலையில் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர் பிரபா தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் பரிந்துரையின் பேரில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெறவுள்ள நிலையில் வெங்கடேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை கோச்சடை பகுதி முதல் செல்லூர் வரையிலான வைகை ஆற்று வழித்தடம் கழிவுநீரால் மாசடைந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆற்றில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டிடக் கழிவுகள், பிளாஸ்டிக் உள்ளிட்டவை அதிகம் போடப்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் வைகை நதி குப்பை தொட்டி போல மாறியிருப்பதாக தெரிவிக்கின்றனர். வைகை நதியில் குப்பை கழிவுகள் கலக்காத வண்ணம் மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக தேனி மாவட்டம் செல்லாங்காலனியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான அரசாணை கிடைத்துள்ளது. செல்லாங்காலனிக்கு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 45 குடும்பங்களுக்கான பட்டாவையும் அரசாணையையும் வழங்கினார். தொடர்ந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்த துணை முதல்வர் பழங்குடிகள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார். கடந்த 30 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வந்த ஆதி பழங்குடியினரான பழியர் இன மக்களின் துயரங்கள் குறித்து புதிய தலைமுறை தொடர்ந்து செய்தி வெளியிட்ட நிலையில் அவர்களுக்கு அரசின் உதவி கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
மதுரையில் அறுபடை வீடுகள் காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் மாதிரி பேனர் பலத்த காற்றால் சேதமடைந்தது. முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக வண்டியூர் அம்மா திடலில் அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்கள் பேனர்களாக அமைக்கப்பட்டுள்ளன. இதில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் மாதிரி மட்டும் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் மலைப்பகுதியில் தனது வீட்டிற்கு அருகே கஞ்சா செடி வளர்த்து வந்ததாக முருகேசன் என்ற தேநீர் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டின் அருகே நடத்திய சோதனையில் முருகேசன் வளர்த்து வந்த 3 கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புதிய விரிவான சிற்றுந்து சேவையை அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 54 சிற்றுந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. மீதமுள்ள 36 சிற்றுந்துகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவை பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நபருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. போலி முத்திரைத்தாள் விற்பனை செய்த வழக்கில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனக்கு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வடமலை முன்பாக விசாரணைக்கு வந்தது. 75 வழக்குகளில் போலி முத்திரைத்தாள் பயன்படுத்தப்பட்டதும் இதனால் அரசுக்கு 27,66,500 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதும் தெரியவந்தது. மனுதாரர் 800 போலி முத்திரைத்தாள்களை உருவாக்கி சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விசாரணை முறையாக நடைபெற்று வரும் நிலையில் ஜாமீன் வழங்கினால் மனுதாரர் தலைமறைவாக வாய்ப்புள்ளதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் சிறையில் இருப்பதாகவும் போலி முத்திரைத்தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மனுதாரர் சிறையில் இருக்கும் காலத்தை கருத்தில் கொண்டு 25,000 ரூபாய் மதிப்புள்ள இருநபர் பிணையை வழங்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட சிபிசிஐடி காவல் நிலையத்தில் தினமும் காலை 10:30 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று கூறி நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள யோகா பயிற்சி மையம் புதிய உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளது. யோகா மையத்தின் 13ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் 95 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் புஜங்காசனத்தில் நின்று சாதனை படைத்தனர். இச்சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையார் கிராமத்திற்கு அரசு பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்து ஒன்றை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். சாலை பணிகள் நடப்பதால் தற்காலிகமாக பேருந்து நிறுத்தப்பட்ட நிலையில் மோதிரமலை பகுதி வரை மட்டும் பேருந்துகள் இயக்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்துறை அதிகாரிகள் காலையில் 2 முறையும் மாலையில் 2 முறையும் பேருந்துகள் இயக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடற்கரை மணலை சமப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி கோயில் முன்பு உள்ள கடற்கரை மணலை சமப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கும்பாபிஷேகத்திற்கு குண்டம் அமைக்கும் பணிகளும் மும்முரமாக நடந்து வருகிறது. ரயிலில் மூதாட்டி தவறவிட்ட பணப்பையை மீட்ட ரயில்வே காவல்துறையினர் அதை அவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி வர்கீஸ் ராஜம் ஆவடி ரயிலில் 1,32,200 ரூபாயுடன் இருந்த பணப்பையை தவறவிட்டார். புகார் அளித்த 1 மணி நேரத்திற்குள் வில்லிவாக்கம் ரயில்வே ஆய்வாளர் பிரவீன் தலைமையிலான ரயில்வே காவலர்கள் பையை மீட்டு மூதாட்டியிடம் ஒப்படைத்தனர். தனது பணத்தை மீட்டு தந்த ரயில்வே காவல்துறைக்கு மூதாட்டி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். கோவை அருகே மழை நேரத்தில் மயில் ஒன்று தோகையை விரித்து ஆடிய ரம்யமான காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சரவணம்பட்டி காளப்பட்டி பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றின் அருகே சாரல் மழை ஓய்ந்த நேரத்தில் மயில் ஒன்று தோகையை விரித்து ஆடிய காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து பாஜக சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, கோயில் 5ஆம் பிரகாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டது உள்ளிட்டவை தொடர்பாக கோயில் நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே வேதாச்சலபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மரில் பழுது நீக்கச் சென்ற மின்வாரிய ஊழியர் முனியப்பன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சுவிட்ச் சரியாக ஆஃப் ஆகாத நிலையில் டிரான்ஸ்பார்மரில் ஏறியபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. முனியப்பனின் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரத்தில் ஓடும் பேருந்தில் பயணியிடமிருந்து 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திகழினி என்பவர் தனது தாயுடன் சென்னை கோயம்பேடு செல்வதற்காக அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். சுங்குவார் சித்திரம் அருகே வந்தபோது தனது கைப்பையில் வைத்திருந்த 15 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்தியா விரைவில் உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை பிடிக்கும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் நடந்த நிகழ்வில் மருத்துவம், ஆராய்ச்சி, மருத்துவமனைகள் ஆகியவற்றில் அதிக முதலீடு தேவை என்று அவர் வலியுறுத்தினார். சுவாரஸ்யமாக விழா நடந்து கொண்டிருந்த போது அலாம் சத்தமாக ஒலிக்க, எனது பேச்சை முடிக்கச் சொல்ற அலாரமா என நகைச்சுவையுடன் கூறிய குடியரசு துணைத் தலைவர் பிறகு உரையை தொடர்ந்தார்.